Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடிசை தொழில் போல் வீடுகளிலேயே தறிகளை வைத்து நெசவு வேலை செய்து வரும் நெசவாளர்களுக்கு தொழில் வரி விதிக்க முற்படும் ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். குடிசை தொழில் போல வீடுகளிலேயே தறிகளை வைத்து நெசவு வேலை செய்து வரும் நெசவாளர்களுக்கு தொழில் வரி விதித்து முற்படும் திரு ஸ்டாலினின் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் 2021 சட்டமன்ற பொது தேர்தலின் பொழுது நிறைவேற்ற முடியாத 520க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்தார் திரு ஸ்டாலின். விடியா திமுக ஆட்சியில் தினசரி கொலை, கொள்ளை, வழிப்பறி என்று சீர்குலைந்து சட்டம் ஒழுங்கு நிலைமை, சுகாதாரம், ஆசிரியர், வழக்கறிஞர் என்று அனைத்து நிலைகளிலும் நடைபெறும் படுகொலைகள், குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான அதிகரித்து வரக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருள் கேந்திரமாக மாறியுள்ள தமிழகம், இவற்றோடு இந்த விடியா திமுக அரசு தமிழக மக்கள் மீது சுமத்தி இருக்கக்கூடிய சொத்து வரி, குடிநீர் வரி மற்றும் கழிவுநீர் கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு, பால் மற்றும் பால் பொருட்களுடைய விலை உயர்வு, அரசு கட்டணங்கள் பல மடங்கு உயர்வு, அனைத்து அத்தியாவசிய மளிகை பொருட்களுடைய விலை கடுமையாக உயர்வு, கட்டுமான பொருட்களுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களுடைய மளிகை பொருட்களுடைய விலை கடுமையாக உயர்வு, கட்டுமான பொருட்களுடைய விலை கட்டுக்கடங்காமல் உயர்வு உள்ளிட்ட பல்வேறு விலை உயர்வுகள் மூலம் திரு ஸ்டாலினின் திமுகவிற்கு ஏன் வாக்களித்தோம் என்று ஏழை எளியவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், வியாபாரிகள், தொழில் முனைவோர், அரசு ஊழியர்கள் என்று அனைத்து தரப்பினருமே வேதனை மற்றும் விரக்தியினுடைய உச்சத்தில் உள்ளனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் நெசவாளர்களுடைய நிலைமை அதல பாதாளத்துக்கு சென்றுள்ளது என்றும், கைத்தறி மற்றும் நெசவாளருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் என்று பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சியை பிடித்த திரு ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் ஆறுதலாக நூல் விலை உயர்ந்தவுடன் விலையில்லா சீருடை, விலையில்லா வேட்டி சேலை போன்ற திட்டங்களுக்கான பணிகளை முழுமையாக தமிழக நெசவாளர்களுக்கு வழங்காதது போன்ற நிகழ்வுகளால் முதலாளிகளாக சொந்த தொழில் செய்து வந்த நெசவாளர்கள் தங்களுடைய தறிகளை பழைய இரும்பு கடைகளுக்கு விற்றுவிட்டு வேறு தொழில்களுக்கு பணியாட்களாக இடம் மாறி தங்களது வாழ்க்கையை மிகுந்த சிரமத்துடன் நடத்தி வருகின்றனர் என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக சேலம் போன்ற பகுதிகளில் தயாரிக்கப்படும் சேலை ரகங்கள் போன்றே வெளி மாநிலங்களில் இருந்து போலியாக தரமற்ற சேலைகள் தயாரிக்கப்பட்டு குறைந்த விலைக்கு சந்தையில் விற்பனை செய்யப்படுவதால் உள்ளூர் நெசவாளர்கள் தயாரிக்கும் சேலைகளுக்கு நியாயமான விலை கிடைக்காமல் ஜவுளி தேக்கமடைந்துள்ளன என்றும், பல்லாயிரக்கணக்கான தறிகள் இரவு பகலாக இயங்கி வந்த நிலையில் இன்று 1/3 தறிகள் மட்டுமே இயங்குகின்றன என்றும், இதனால் வாரம் முழுவதும் வேலை செய்து வார கூலி பெற்று தினசரி வாழ்க்கையை நடத்தி வந்த நெசவு தொழிலாளர்கள் இன்று குறைந்த நாட்களே பணிபுரிந்து மாத கூலி பெறுகிறார்கள் என்றும், இதனால் தினசரி செலவுக்கு நெசவு கூலியை மட்டுமே நம்பியுள்ள லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் சரியான சம்பளமின்றி தங்களுக்கு தெரிந்த நெசவு தொழிலை விட்டு வேறு வேலைகளை தேடி அலையும் அவல நிலைக்கு நெசவாளர்களுடைய வாழ்க்கையை வேதனையோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பதிவு செய்துள்ளார். நெசவாளர்கள் பலர் தாங்கள் வாழும் வீடுகளிலேயே ஓரிரு தறிகள் வைத்து குடிசை தொழில் போல தறிகளை இயக்கி வந்த அந்த வருமானத்தில் எளிய வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள் என்றும், இந்த நிலையில் போல தமிழகம் முழுவதும் குடிசை தொழில் போல ஓரிரு தறிகளை வைத்து நெசவு தொழில் செய்து வரும் நெசவாளர்கள் உள்ளாட்சித்துறை அலுவலர்கள் தறி உள்ள இடங்களில் கணக்கீடு செய்து அப்பகுதிகளுக்கு வணிக ரீதியில் தொழில் வரி தகவல்கள் கூறுகின்றன. எனவே குறிப்பாக சேலம் மாநகராட்சி பகுதிகளில் இதுபோன்ற குடிசை தொழில் செய்து வரக்கூடிய நெசவாளருடைய ஊழியர்கள் உள்ள தறி கூடங்களில் அளவை மாநகராட்சி ஊழியர்கள் அளவீடு செய்து வருவதாகவும், சதுர அடிக்கு 27 ரூபாய் தொழில் வரி விதிக்க உத்தேசித்துள்ளதாகவும் உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் தெரிவித்த செய்தி நெசவாளர்களுடைய மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்ற செய்திகள் வருகின்றன என்று தெரிவித்திருக்கிறார். அம்மா ஆட்சியில் கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கடையக்கூடாது என்று 200 யூனிட் மற்றும் 700 யூனிட் விலையில்லா மின்சாரம் வழங்கியது மாண்புமிகு அம்மாவினுடைய அரசு என்று குறிப்பிட்டிருக்க அதிமுக பொதுச் செயலாளர், நெசவாளர்களுக்கு 10,000 பசுமை வீடுகள் கட்டித்தரப்பட்டன. மேலும் பிரதம மந்திரியுடைய வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகளில் 10% வீடுகள் நெசவாளர்களுக்கு ஒதுக்கப்படும் என அறிவித்து பிப்ரவரி 2018 முதல் கைத்தறி நெசவாளர்களுக்கு தலா ரூபாய் 2.10 லட்சம் வீதம் மானியத்துடன் வீடுகள் கட்டி. ஆனால் கடந்த 42 மாத கால விடியா திமுக ஆட்சியில் இதுவரை நெசவாளர்களுக்கு எந்த திட்டத்தின் கீழும் வீடுகள் கட்டித்தரப்படவில்லை என்ற செய்திகள் தெரிவிக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார்.
நெசவாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தள்ளுபடி மானியத்தை உடனடியாக வழங்குமாறு ஏற்கனவே நான் வலியுறுத்தி இருந்தேன் என்றும், அதனால் இந்த அரசு மானிய தொகையில் வெறும் 10% மட்டுமே நெசவாளர்களுக்கு வழங்கியுள்ளதாகவும் மீதமுள்ள 90% இதுவரை விடுவிக்கவில்லை என்று செய்திகள் தெரிவிக்கின்றன என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். அம்மாவின் அரசில் விலையில்லா வேட்டி சேலை, பள்ளி மாணவருக்கான சீருடை போன்றவை முழுமையாக தமிழக நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்டது என்றும், ஆனால் இந்த விடியா திமுக ஆட்சியில் வெளி மாநிலங்களுக்கு அதிக அளவில் பணிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன என்று செய்திகள் தெரிவிக்கின்றன என்றும், மேலும் தமிழக நெசவாளருக்கு குறித்த நேரத்தில் தரமான நூல்கள் வழங்கப்படுவதும் இல்லை என்று வேதனையோடு அவர் பதிவு செய்துள்ளார். பட்டுத்தறி நெசவாளர்கள் செய்பவர்கள் அம்மா ஆட்சி காலத்தில் எத்தனை தறி வைத்துள்ளனரோ அத்தனை தறிகள் மூலம் நெய்யும் பட்டு புடவைகளுக்கும் முழுமையாக ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது என்றும், தறி கேட்டவாறு முழுமையான ஆர்டர்கள் வழங்கப்பட்டது. ஆனால் விடியா திமுக ஆட்சியில் கோஆப்டெக்ஸ் ஆர்டரே வருவதில்லை என்றும், அவர்கள் தருவதில்லை என்றும் அவர்களுடைய வேதனையை தெரிவித்திருக்கிறார். நெசவாளர்கள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து தறிகளிலும் நெய்த பட்டு புடவைகளுக்கான ஊக்கத்தொகையும் வழங்குவதில்லை என்று பட்டு நெசவாளர்கள் வேதனையோடு தெரிவித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே தொடர்ந்து பட்டு நெசவாளர்கள் நெய்த பட்டு புடவைகள் அனைத்திற்கும் வழங்குமாறு வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர், அம்மாவின் அரசு மேற்கொண்ட பல்வேறு திட்டத்தினால் தமிழகத்தில் நெசவு தறிகள் வைத்து நெசவு தொழில் செய்து வரக்கூடிய நெசவாளருடைய தலையில் இடி போல தறிக்கூடங்களில் அளவெடுத்து தொழில் வரி விதிக்க முனைந்துள்ள திரு ஸ்டாலினின் விடியா திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அரசு நெசவாளர்களாகிய தங்களுக்கு உதவி செய்யாவிடனும் உபத்திரம் செய்யாமல் இருந்தால் போதும் என்று மிகுந்த மனவேதனையோடு தங்களது ஆதங்கத்தை நெசவாளர்கள் வெளிப்படுத்தியிருப்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே உடனடியாக தமிழகம் எங்கும் இதுபோன்ற தறிகள் உள்ள பகுதிகளில் கணக்கீடு செய்யும் பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும், நூலுக்கான வரிகளை முழுமையாக நீக்கவும், கைத்தறி மற்றும் விசைத்தறி மூலம் தயாரிக்கப்படும் ஜவுளிகளுக்கு GST வரி விதிப்பில் விலக்கு பெற்று மீண்டும் தமிழகத்தில் நெசவு தொழில் தலைநிமிர்ந்து நிற்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் விரைந்து எடுக்க வேண்டும் என்று திரு ஸ்டாலினின் நிர்வாக திறனற்ற திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ்.